மலர் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். கோட்டாபாயவிற்கு வழங்கப்பட்ட 110 இந்திய விசேட கொமாண்டோக்கள். ஊக்கமருந்து பாவனையில் சிக்கிய இலங்கையின் முக்கிய துடுப்பாட்ட வீரர். நாமலின் அரசாங்கத்தில் பிரதமர் சஜித்துக்கு அதிக வாய்ப்பு. ராஜபக்ச குடும்பத்தின் நெருங்கிய உறவினரது தகவல். 22 பேரால் தவறான செயற்பாட்டிற்குள்ளான மாணவிக்கு வந்த மர்ம தொலைபேசி அழைப்பு. ஜனாதிபதி தேர்தல் ஆதரவு. மைத்திரிபால வெளியிட்டுள்ள அறிக்கை. ரணில் தரப்போடு ரகசிய சந்திப்பில் ஈடுபடும் சஜித்தின் சகாக்கள். தாய்லாந்தின் புதிய பிரதமராக இளம் வயது பெண். காத்திருக்கும் சவால்கள். இலங்கை கடும் பாதிப்புகளை எதிர்கொள்ளக்கூடும். மத்திய வங்கியின் உயர் அதிகாரி தகவல். கடந்த 2022ஆம் ஆண்டு இலங்கையில் இடம்பெற்ற கலவரத்தின் போது நாட்டை விட்டு சென்ற கோட்டாபய ராஜபக்ச இந்தியா இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி 110 விசேட கொமாண்டோக்கள் பாதுகாப்புடன் இலங்கைக்கு மீண்டும் அழைத்து வந்ததாக பிரித்தானிய இராணுவ ஆய்வாளர் கலாநிதி அருஸ் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற கோட்டாபாயவிற்கு எதிரான கலவரத்தின் போது கோட்டாபாயவை தங்க வைக்கும் முயற்சியிலேயே இந்தியா ஈடுபட்டுள்ளதாக அந்த ஆய்வாளர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலானது மற்றொரு ஆட்டத்திற்கான ஆரம்பமாக அமைய உள்ளதாக ஆய்வாளர் அருஸ் கூறியுள்ளார். கடந்த LPL போட்டிகளில் ஊக்கமருந்து பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கிரிக்கெட் வீரர் நிரோஷன் திக்வெல்ல அணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் எதிர்காலத்தில் அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது. ஊக்கமருந்து பயன்பாடு தொடர்பான இவ்வாறான அறிக்கை கிரிக்கெட் சபைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை ஊக்கமருந்து தடுப்பு முகவர் அமைப்பின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஊக்கமருந்து பயன்படுத்திய குற்றச்சாட்டின் காரணமாக திக்வெல்ல அனைத்து வகையான கிரிக்கெட் போட்டிகளில் இருந்தும் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியானால் அவரது தலைமையிலான அரசாங்கத்தின் பிரதமர் பதவி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவுக்கு வழங்கப்படும் என்று ராஜபக்ச குடும்பத்தின் உறவினரும் ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவருமான உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், எமக்கு கிடைத்த தரவுகளின்படி ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கே அதிக ஆதரவு உள்ளது. முன்னிலையில் அவரே இருக்கின்றார். சஜித் பிரேமதாசவிடம் சிறந்த அணியினர் காணப்படுகின்றனர். திசநாயவுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அவரிடம் பொருளாதார நோக்கம் என்பது கிடையாது. அத்தோடு போராட்ட காலங்களில் ஆட்களை திரட்டி பயமுறுத்தும் வகையில் செயற்பட்டவர் அனுர. மொன்றாகல தனமல்வில பிரதேசத்தில் தகாத முறைக்கு உட்படுத்தியதாக கூறப்படும் 16 வயது மாணவிக்கு மர்ம அழைப்பு ஒன்று வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பான வழக்கை விசாரித்து வரும் போலீஸ் தலைமையகத்தின் போலீஸ் அத்தியட்சகர் தாம் என கூறி மாணவியை அழைத்து வாக்குமூலம் பெற முயற்சிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அவரது பெற்றோர் செய்த முறைப்பாட்டிற்கு அமைய போலீஸ் தலைமையகம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இதேவேளை சம்பவம் தொடர்பில் மேலும் 4 பாடசாலை மாணவர்கள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் அவர்களை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய பின்னர் எதிர்வரும் 28ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ள பாடசாலை மாணவர்களின் எண்ணிக்கை 22 ஆகும். அவர்களில் 15 பேர் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு பிரிவில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் 3 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எந்தவொரு வேட்பாளருக்கும் ஆதரவளிக்கப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஊடகங்கள், அரசாங்கம் மற்றும் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் தற்போது கூறுகின்ற சில கூற்றுக்கள் பொய்யானவை என்று கூறி அவர் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தொடர்பான பிரச்சினை நீதிமன்றில் ஆராயப்பட்டு வருவதாகவும் கட்சியின் தலைமைத்துவம் தொடர்பில் இன்னும் உத்தரவு பிறப்பிக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் யாப்பின் அடிப்படையில் கட்சித் தலைவருக்கு முடிவுகளை எடுப்பதற்கு அதிகாரம் உள்ளது என்றும் மைத்திரிபால குறிப்பிட்டுள்ளார்.
எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தனது ஆதரவை வழங்கியுள்ளதாக ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் அண்மையில் வெளியான கூற்றுக்களை அடுத்தே குறித்த அறிக்கையை மைத்திரிபால வெளியிட்டுள்ளார். சஜித் பிரேமதாசவின் கட்சியில் இருக்கும் சிலர் ரணில் தரப்போடு கலந்துரையாடலில் ஈடுபட்டு வருவதாகவும் இன்னும் சில நாட்களில் அவர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க முன் வருவார்கள் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆஷி மாரசிங்க தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தலுக்காக 39 வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த வேட்பாளர்களில் நாட்டுக்காக முன்வந்திருக்கும் ஒரே வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க மாத்திரமாகும். ஏனைய வேட்பாளர்கள் அனைவரும் பல்வேறு சுயநல காரணங்களுக்காகவே போட்டியிடுகின்றனர். அதனால் நாட்டின் எதிர்காலம், மக்களின் எதிர்காலம் தொடர்பில் சிந்தித்து செயற்பட்டு வரும் ரணில் விக்ரமசிங்கவை வெற்றி பெற செய்ய மக்கள் அணி சேர வேண்டும். அத்துடன் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க ஏனைய கட்சிகளில் இருந்து பலர் முன் வந்திருக்கின்றனர். தாய்லாந்தின் புதிய பிரதமராக முன்னாள் பிரதமர் தக்சினின் மகளான பெடங்ரன் சினவர்த்தனாவை அந்நாட்டு நாடாளுமன்றம் தேர்வு செய்துள்ளது. இதன்படி 37 வயதில் அவர் நாட்டின் இளைய பிரதமர் என்ற பெருமையை பெறுகிறார். அத்துடன் அவரது அத்தை இங்கிலாந்துக்கு பிறகு பிரதமர் பதவியில் அமரும் 2வது பெண்மணியாகவும் அவர் திகழ்கிறார். தமிழீழ விடுதலை புலிகள் மீதான கனடாவின் தீர்மானத்தை வரவேற்கும் இலங்கை பொருளாதாரத்தை மீட்டெடுத்தல் முன்னாள் பிரதமர் ஸ்ரேதா தாவிஸின் அரசியல் அமைப்பு நீதிமன்றத்தால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட 2 நாட்களுக்கு பின்னர் இந்த புதிய பிரதமர் தேர்வு இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் தாய்லாந்தின் ஸ்தம்பிதம் அடைந்துள்ள பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் கடினமான பணியை புதிய தலைவர் பெடங்ரன் எதிர்கொள்கிறார். இன்று நாடாளுமன்றின் 319 ஒப்புதல் மற்றும் 145 எதிராக வாக்குகளை பெற்ற பெடங்ரன் கடந்த 2 தசாப்தங்களில் பிரதமராக பதவியேற்ற சினாவர்த்தனா குலத்தின் 4வது உறுப்பினர் ஆவார். தற்போதைய கொள்கைகளை கைவிட்டால் இலங்கை கடும் பாதிப்புகளை எதிர்கொள்ளக்கூடும் என மத்திய வங்கியின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையில் மாற்றங்களை செய்வோம் என இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் முக்கிய அரசியல்வாதிகள் கலந்துரையாடி வரும் நிலையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்துள்ள பொருளாதார கொள்கைகள் நாட்டின் பொருளாதாரத்தை ஓரளவிற்கு ஸ்திரப்படுத்தியுள்ளது. எனினும் பிரதான எதிர்க்கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசவும் ஜேபிவியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்கவும் அவரது கொள்கைகளை விமர்சித்து வருகின்றனர். ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக போட்டியிடும் இருவரும் சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையில் மாற்றங்களை மேற்கொள்ளப் போவதாக தெரிவித்துள்ளனர்.